ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எடி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கின இருக்கு. குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷோ கவுண்டே பார்த்தீங்கன்னா 3000 சில்லரை தான் இருந்தது. ஆனால் ஜஸ்ட் அந்த வீக்கெண்டுக்கு அப்புறமேட்டா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த பக்கம் வர ஆரம்பிச்சோன்னே மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தோடைய ஷோஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 3000 சில்லறையில் இருந்தது, அப்புறம் 4000 ஆச்சு, அப்புறம் 5000 ஆச்சு, 6000 ஆச்சு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7000 இருந்தது, நேற்று 7500 இருந்தது. இன்று சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11வது நாள், இன்றைக்கி 8000 ஷோஸ்க்கு மேலே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறதாக அங்கேருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்குது. ஸோ பிக்கெஸ்ட் ஷோஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும். மேசிவ் டிமாண்ட் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்றத இது எடுத்துக்காட்டுது. நீங்கள் புக் மை ஷோவில் போய் பார்த்தாலே தெரியும். முக்கியமான நகரங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஹவுஸ்ஃபுல்லாக கூட ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்தியில் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி படம் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ரெக்கார்ட் லிஸ்ட்டில் ரஜினி சார் நுழைஞ்சிருக்காரு. ஸோ நம்ம தமிழ் சினிமாலேயே அதிகமாக வசூலித்த படங்கள் லிஸ்ட்டில் கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த 4 படங்களில் அந்த ரஜினி சார் வந்து ஆல் டைமில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கார். இந்த முதல் நாளில் ரஜினி சாரோட படங்கள் 2 படங்கள் இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ கேரளா என்றைக்குமே ரஜினி சாரோட கோட்டை தான் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு போகுமா, நம்பர் 2 பொசிஷனுக்கு போகுமான்றது கரெக்டாக நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 3rd பொசிஷனுக்கு இது இன்னும் அடுத்த ஒரு 4-5 நாளில் கண்டிப்பாக அது போயிடும். அது விநாயகர் சதுர்த்தி வேறு வருது இன்னும் 2-3 நாளில். அன்றைக்கி கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பூஸ்டப் இருக்கும். அன்றைக்கி ஒரு கண்டிப்பாக ஒரு ஜம்ப் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த படத்தோட கலெக்ஷனில். அப்படி வரும்போது கண்டிப்பாக கேரளாவில் டாப் 3ல் நுழைஞ்சிரும்.